கனிமா பாட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி இருந்தீங்க, அந்த சுவாரஸ்யத்தை பற்றி சொல்கிறீங்க? கொஸ்டின் கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணியிருக்க மாட்டேன். இதுவரையும் இயக்குனராக பார்த்தவங்கள நடிகராக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம நடிச்சு யார் பார்க்கறது? ஸோ நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. அஜித் சாருக்கு வந்து தீனா மாதிரி, சூர்யா சாருக்கு கஜினி மாதிரி, விஜய் சாருக்கு துப்பாக்கி மாதிரி ஒரு படங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ மதராசி படம் சிவகார்த்திகேயன் எந்த மாதிரி படமாக இருக்கும் சார்? இப்போ நான் பார்த்தது வந்து டிவியிலேருந்து வந்த சிவகார்த்திகேயன். சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவர்லாம் தான் ஒரு நம்பிக்கை. ஸோ சினிமாலேருந்து நம்ம யார் வேணால் வரலாம். சாதாரண சிக்னல் பார்த்தீங்கன்னா கூட அந்த க்ரீனில் ஏரோ மார்க்கு இப்படி போட்டிருப்பாங்களே, நம்ம நேராக போகிறதுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. எனக்கு மேலே இப்படி போகிறதா அப்படின்ற மாதிரி. 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. எல்லோருக்கும் வணக்கம். விகடனில் வந்து இவ்வளோ தூரம் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஏன் சொல்லணுன்னா, நான் ஆரம்பத்தில் ஷார்ட் ஸ்டோரி எழுதி தான் வந்தேன் சினிமாவுக்கு. நிறைய பத்திரிகைகளில் எழுதியிருந்தேன். இருந்தாலும் 1992 வந்து ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன். அது வந்து வாழும் வரை போராடுன்னு விகடனில் நான் எழுதியிருந்தேன். ஸோ எவ்வளோ சிறுகதை எழுதினாலும் அந்த சிறுகதைக்கு வந்து என்னோடய ஊரில் எனக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் எங்கள் அப்பா என்னை நம்பினார். ஸோ இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இன்றைக்கி கூட இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புக்கை எடுத்து பிரித்து பார்த்தேன். அதில் உங்களை மாதிரி மாணவர் திட்டத்தில் அப்போ செலக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற 5 டைரக்டர்ஸ் அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற நீங்கள் கூட நாளைக்கு பெரிய விஐபிகளாக சினிமாவிலையும் பத்திரிகை துறையிலையும் ஒரு நல்ல ஆளுமையாக வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. திருப்பதி சாமி வந்து என்னோடய நண்பர். அவர் வந்து அவரும் விகடன்லேருந்து தான் வந்தார். அவரும் 2-3 படம் எடுத்தார். ஒரு சின்ன ஒரு கார் விபத்தில் இறந்துட்டார். விகடன் வந்து எனக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி நிறைய பேர் நண்பர்களாக இருந்திருக்காங்க. என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கூட கதிர் சார் தான் பண்ணார். இன்றைக்கும் அவரோட இன்டர்வியூ அந்த ஆள் இல்லாத மைதானத்தில் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். இந்த மாதிரி எப்படி சார் இருக்குது, உங்கள் அப்பா தான் உங்களை என்கரேஜ் பண்ணாருன்னு சொன்னீங்க, இப்போ அப்பா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, நான் 6 தான் அடிச்சிருக்கேன், ஆனால் கிரவுண்டில் தான் யாருமே இல்லை, ஒரு எம்டி கிரவுண்டாக இருக்குது, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா முன்னாடி நான் சாதிக்கணும்னு நினச்சேன், அது இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து அவர் வந்து அது தலைப்பாகவே போட்டிருந்தார். ஆள் இல்லாத மைதானத்தில் 6 அடித்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஸோ எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருந்தாலும், எவ்வளோ இன்டர்வியூ வந்திருந்தாலுமே கூட சில இன்டர்வியூ தான் அப்படி மைண்டில் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறதும், அதுக்கு என்ன தலைப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் டிஜிட்டல் இந்த யுகத்தில் வந்து எல்லாமே நியூஸ் வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷாக இருந்தாலும் சரி, ஒரு வாராக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நமக்கு நெக்ஸ்ட் 20 மினிட்ஸில் வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருது. நம்ம அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து ரீடிங் ஹேபிட்டு, ரைட்டிங் ஹேபிட் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது என்றைக்குமே மறையாது. இன்றைக்கும் விகடனை வந்து நான் வந்து டிஜிட்டலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மூவிங்கில் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் விகடனையும் ஜூனியர் விகடன் இது எல்லாத்தையுமே படிக்கலைன்னாவே ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். சமுதாயத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து குரல் கொடுக்குற ஆளுங்களில் உங்களுக்கு தெரியும், ஜனநாயகத்தின் 3வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பத்திரிகை உலகத்தில் சரியான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கிற நிறைய பத்திரிகைகளில் விகடனுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து நீரதிகாரம்னு சொல்லி விகடனில் வந்து இந்த வாட்டர் ப்ராப்ளத்தை பற்றி நிறைய ஆர்டிக்கல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. வாட்டர்னால விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அதை படிக்கும்போது எப்படி விவசாயிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம சிட்டியில் இப்படி இருக்கோம், ஒரு வாட்டருங்கிறது எவ்வளோ ப்ராப்ளமாக இன்னொரு சைடில் இருக்குது அப்படின்னு இருந்தது தான் என் மைண்டுக்குள்ளே ஊறி திருப்பி கத்தின்ற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேஸாக இருந்ததுன்னா அதுக்கு. அதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய ரீடிங் ஹேபிட் வளர்த்துக்குங்க. விகடனில் நிறைய இந்த ஹாய் மதன், வென்றார்கள் நிறைய விகடன்
பிரசுரத்தில் வந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான புக்கு. ரீடிங் ஹேபிட்டை மட்டும் என்றைக்குமே விடாதீங்க. நிறைய படிங்க. நிறைய படிக்க உங்களுக்கு நாலேஜ் வளரும். ஸோ விகடன் வந்து ஒரு நல்ல ஒரு தளம், நல்ல ஒரு மைதானம். இங்கேருந்து நீங்கள் எப்படி வேணாலும் வெளில வரலாம். மீடியாவில் வரலாம், சினிமாவில் வரலாம், டிவியில் வரலாம், சேட்டலைட்டில் வரலாம். நிறைய ஒரு களம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எடுத்துருக்கிற வேலையை சின்சியராகவும் ஹார்ட் ஒர்க்காகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அது மட்டும்தான் முக்கியம். விகடன் ஆகட்டும், ஜூனியர் விகடன் ஆகட்டும், இன்றைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் ஆகட்டும், இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை அதிகாரிகள் பண்ணுற விஷயத்தை வெளியே கொண்டு வர்றதுலேயும் வந்து பத்திரிகை எவ்வளோ துணிச்சலாகவும் நேர்மையாகவும் இருக்காங்கங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேர்மையும் துணிச்சலும் தன்னம்பிக்கையோடு நீங்களும் வாழ்க்கையில் வந்து நிறைய சாதனை செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அஜித் சாருக்கு வந்து தீனா மாதிரி, இந்த நான் சூர்யா சார் கஜினி மாதிரி, விஜய் சாருக்கு துப்பாக்கி மாதிரி ஒரு படங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ மதராசி படம் சிவகார்த்திகேயன் எந்த மாதிரி படமாக இருக்கும் சார்? நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மதராசி வந்து கஜினி மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூடும், துப்பாக்கி மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூடு ரெண்டுமே இருக்கும். அந்த லெவலில் தான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதை ரீச் பண்ணிட்டேன் நான் நம்புகிறேன். இது மான் கராத்தே வந்து சிவகார்த்திகேயன் சார் வச்சு பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மதராசி பண்ணுறீங்க. அப்போ இருக்கிற எஸ்கே சாருக்கும் இப்போ இருக்கிற சார் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது? அதாவது அப்போ நான் பார்த்தது வந்து டிவியிலேருந்து வந்த சிவகார்த்திகேயன். ஸோ அப்போ தான் முடித்து வந்திருந்தார். நிறைய பேர் வந்து பாருங்களேன், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றவங்க, சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவர்லாம் தான் ஒரு நம்பிக்கை. ஸோ சினிமாலேருந்து நம்ம யார் வேணால் வரலாம், கொஞ்சம் திறமை ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கி நான் பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தார். ஸோ நடித்தார். அன்றைக்கும் கொஞ்சம் ஒரு 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 6-7 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அது ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது நான் நடுவில் அவரோட படங்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன். சடனாக இப்போ திருப்பி அவர் பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சிகள் ஆகுது இல்லையா, ஒரு 10 இயர்ஸ் ஆகுதுல்ல. 10 இயர்ஸில் எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி நடக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் நடக்கும். அவருடைய வளர்ச்சி ரொம்ப பாசிட்டிவ் சைடில் ரொம்ப ஹைட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான வளர்ச்சி தான் அது அவரோட. வணக்கம் சார். கனிமா பாட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி இருந்தீங்க. அந்த சுவாரஸ்யத்தை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அது வந்து எங்கள் வீட்டோட என்னோடய பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா. நான் பயங்கர ஒர்க்கில் இருந்தேன். அது என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. நாள் தான் நான் ஊருக்கே போனேன். ஊருக்கு போனோன்னே அங்கே வந்து டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணேன். டான்ஸ் இன்னும் விளையாடுறீங்களா? அதுக்கு முன்னாடி நாள் தான் இங்கே சாங்கு ஷூட் பண்ணிவிட்டு நான் போகிறேன், நைட் ஷூட் போட்டு. அதில் சிவகார்த்திகேயன்ட்ட கேட்டார், சார் நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுங்க சார். டான்ஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இங்கேருந்து சொல்லிட்டு போயிட்டேன். நான் அங்கே போனால் அவங்க வந்து எல்லாருமே ஆடுறாங்க, ஆடுங்கன்னாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மைண்டில் இதை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்படின்னு சொல்லி சில ஷார்ட்கட்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அங்கேருந்த மாஸ்டர், உள்ளூர் மாஸ்டர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. சரி, அதை பற்றி பண்ணேன். ஏன் இது நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம ஊர் ஜனங்க மட்டும்தான் இருக்காங்கன்றது நான் நினச்சிட்டு இருந்தேன். அது வெளியில் நான் இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வரேன், எனக்கு மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரியுது, இதை மறந்துட்டேன் மேடா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா சும்மா இந்த மாதிரி 2 கேமரா இருந்தது. ஸோ அதில் எடுத்து அதை ஒரு சேனலுக்கு அனுப்பி அது யூடியூப்பில் வந்து அது வைரல் ஆகுன்றது நான் இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணியே இருக்க மாட்டேன். ஸோ அது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம்தான். இதுவரையும் இயக்குனராக பார்த்தவங்கள நடிகராக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம நடித்து யார் பார்க்குறது? இல்லை, அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாரோ ஒரு நண்பர் சொன்னார் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது, நீ சிலையாக இருக்க ஆசையா சிற்பியாக இருக்க ஆசையா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு சிற்பியாக இருக்க தான் ஆசை. ஸோ அந்த வகையில் வந்து நடிப்பு ஒரு ஆக்சுவலி சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலுமே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அது எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மீடியாவாக தான் இருக்குது. ஸோ வந்து அது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு புகழும் வரவேற்பும் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் அது அவசியமும் கிடையாது. வெளில போகிற இடத்துல பயங்கரமாக கூட்டம் வரணும், எல்லோரும் மேலே எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம நேசித்த தொழில் நல்லா பண்ணுறோமா, அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு காட்சியில் இருக்கிற 20 கேரக்டர்ஸ் தான். அந்த 20 கேரக்டர்ஸுமே நம்ம எழுதுனது தான். அந்த லொக்கேஷன் நம்மளுது, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நம்மளுது, நம்ம ஐடியா எல்லாமே நல்லா. அவங்க போட்டிருக்க மேக்கப் வரைக்கும், அவங்க ஹேர் வரைக்கும் எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுறது. அதில் இருக்கிற பொண்ணுக்கு நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டு வரைக்கும் நம்மளோட கிரியேஷன் போது அந்த சுகம், அந்த சந்தோஷம் வந்து நடிக்கிறதுல கிடைக்காதுங்கிறது என்னோட நம்பிக்கை. தேங்க்யூ.
ஹலோ சார், உங்கள் ஸ்பைடர் மூவியில் இருக்க அந்த சுடலைங்கிற கேரக்டர் ஆர்க்கோட பெரிய ஃபேன் நான். நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு எல்லாரோட விஷ்லிஸ்ட்டில் இருக்க டாப் ஹீரோஸ் எல்லாரோடையும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட பக்கெட் லிஸ்ட் அதில் என்ன விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பொதுவாக நம்ம தாய்மொழியில் படம் பண்ணுறோம், அப்படி மதர் டங்கில் பண்ணுற அது அப்போ ஒரு பலம் கிடைக்கும் நமக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து நமக்கு. ஏன்னா நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து இன்றைக்கி ஒன்று ட்ரெண்டு நடந்துகிட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து நாளுக்கு நாள் ஒரு ட்ரெண்டு இருந்துகிட்ருக்கு. திடீர்னு பார்த்தா இருங்க பாய் அப்படின்றது திடீர்னு ஒரு ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெண்டோடு இருக்கும்போது நம்ம அதை சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும். இது நம்ம வேறு லாங்குவேஜில் போகும்போது அந்த லாங்குவேஜில் இருக்கிற நுணுக்கங்கள் அன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் என்ன ரசிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. வெறும் ஸ்கிரிப்டை மட்டும்தான் நம்ம நம்பணும். நம்ம ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டை மட்டும்தான் நம்ம நம்பி போகணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழ் படம் பண்ணுறதுல தான் நமக்கு நம்மளோட முழு ஸ்ட்ரென்த். தெலுங்குனா கொஞ்சம் ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட நம்மள மாதிரி இருப்பாங்க. நம்ம அந்த ஸ்லாங் அந்த லாங்குவேஜெலாம் கொஞ்சம் பிடிச்சலாம். ஹிந்தி சுத்தம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே எதுவுமே புரியாது. ஸோ நம்ம எழுதிடுவோம், எழுதி முடித்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்லேருந்து திருப்பி ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கு அந்த மீட்ரு மட்டும்தான் தெரியும். ஸோ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கெஸ் தான் பண்ண முடியும் இல்லையா, அக்யூரேட்டாக அவங்க என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு உணர முடியாது. ஸோ அப்போ நமக்கு மொழி தெரியாத ஒரு ஊரில் நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஹேண்டிகேப்டாக தான் நம்ம வந்து ஃபீல் ஆகும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு கையில் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் இல்லையா. முழு ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம எங்கே இருக்கோமோ, நம்ம எந்த கல்ச்சரில் வாழ்ந்தோமோ அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த் எப்பயுமே. சார் வணக்கம் சார். சார் நீங்கள் பண்ண படத்தில் உங்களுக்கு ஐகானிக்காக பிடிச்ச டைலாக் எதுங்க சார்? எங்களுக்காக பேசி காட்டுறீங்களா? இல்லை, பேசி காட்டுறதுன்னு இல்லை, எனக்கு வந்து ரமணாவில் வந்து அந்த டைலாக் மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா அந்த டைலாக்ல என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து நான் வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு ஹீரோவை டெத்து கிளைமேக்ஸ், இப்போ எத்தனையோ நீங்கள் டெத்து கிளைமேக்ஸ் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் லவ்வில் தான் இருக்கும். ஆக்ஷன் கிளைமேக்ஸ், ஆக்ஷன் ஃபில்மில் ஹீரோ ஜெயிச்சே ஆகணும். ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் ஹீரோ செத்துட்டானா அது எப்படி? ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் தான் சாகணும், ஹீரோ சாகவே முடியாது. அப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஆடியன்ஸை. இவர் சாக தான் போகிறாருன்னு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு எண்டில் வந்து அவர் வந்து கேட்பாரு, நான் உனக்கு மன்னிப்பு வாங்கி தரேன்னும் போது அப்போ அவர் சொல்லணும், நான் மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தைன்னு சொல்லும்போது தான் அந்த கதைக்கு அவர் கன்வின்ஸ் ஆவார். அதுக்காக அது போட்டது. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. வணக்கம் சார். 20 வயது முருகதாஸ் அவர்களை பார்க்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன அறிவுரை கூறுவீங்க? இல்லை, நான் இப்போ யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கூட இதிலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ நான் 20 வயசு இருக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன். சென்னைக்கு வரப்போ இந்த நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து நான் கிட்டத்தட்ட 4 months அந்த ரூமுக்குள்ளே இருந்திருக்கேன். அந்த ரூமுக்குள்ளே ஏன்னா அதில் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம், எல்லோரும் போவாங்க. நான் மட்டும் அங்கேயே இருப்பேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னால் இருக்க முடியுமான்னா 2 days கூட இருக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அங்கேயே தூங்கி அங்கேயே எந்திரிச்சு அங்கே இருக்கிற அந்த நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டல் போனீங்கன்னா வெளியில் வந்து இந்த டிரைவர்ஸோட டாய்லெட் இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க சீனியர் இருப்பாங்க, அவங்க ரைட்டர்லாம் இருப்பாங்க, அங்கே போய் நான் யூஸ் பண்ணேன், அசிஸ்டண்ட்டு தான் அப்போது. ஸோ காலையில் போயிட்டு அவங்களுக்கு நான் அங்கே போய் டாய்லெட் போயிட்டு அங்கே குளித்து அங்கேருந்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு காஃபி டீ சக்கரை போடாதுன்னு வாங்கிட்டு அவங்களுக்கான டிஃபன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள எழுப்பி அவங்களுக்கு கொடுத்து நைட்டு திருப்பி அவங்கள தூங்குற வரைக்கும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். அந்த பொறுமை வந்து அந்த 20 வயசில் எனக்கு இருந்த பொறுமை இன்றைக்கி எனக்கு இருக்குதான்னா எனக்கு எனக்கு இல்லை, இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் யாருக்குமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அந்த கேரக்டர்கிட்ட நான் வந்து ஒரு அட்வைஸுன்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ஆச்சரியம்தான் இருக்குது. அந்த டைமில் எப்படி அவன் உள்ளே வந்தேன், நான் ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப வந்து எனக்கு விபரமும் தெரியாது, நான் ரொம்ப ஊரில் இருந்து வந்தவன். ஸோ ஊர்லேருந்து நான் பார்த்த பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியே வந்து சினிமா தான். அதை மீறி பார்க்கணுன்னா இன்றைக்கா ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டு போவோம், ஃபுல்லியாக போவோம். இது 2 தான் நான் பார்த்த அதிசயமே.
ஸோ இங்கே சிட்டியில் வந்த உடனே எனக்கு வந்து எல்லாமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே சத்யம் தேட்டர் வெளியில் அந்த பீட்டர்ஸ் காலனி நிற்கும்போது வண்டிங்க கூட்டமாக போயிட்டுருக்கும். எனக்கு ஆச்சரியம், இவ்வளோ வண்டி போய் எங்கடா சேர்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போய்கிட்டே இருக்கானுங்களே, எங்கே போகிறானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ வண்டிகள் நான் பார்க்கும்போது ஏதோ இந்த ஒரு வார் நடந்தால் எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. பீக் ஹவர்ஸ் போய்கிட்டே இருக்காங்க, எங்கே போய் சேருவாங்க இவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதே மாதிரி ஒரு சாதாரண சிக்னல் பார்த்தீங்கன்னா கூட அந்த க்ரீனில் ஏரோ மார்க்கு இப்படி போட்டிருப்பாங்களே, நம்ம நேராக போகிறதுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. எனக்கு மேலே இப்படி போகிறதா அப்படின்ற மாதிரி வந்து இப்படி போட்டிருக்காங்களே, என்னடா இப்படி போட்டிருக்காங்களே, மேலே போகிறதா என்னென்னு அவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் இருந்த ஊரில் வந்து அன்றைக்கி நான் சென்னையில் வந்து இதே அண்ணா சாலையில் வந்து இறங்கும்போது எனக்கு என்ன தவிர வேறு யாருமே தெரியாது. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி போயிட்டு இருந்த அந்த கேரக்டர், அந்த 20s இருந்த கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஆச்சரியம் மட்டும்தான் இருக்குது. எப்படி அவ்வளோ பொறுமை இருந்தது அவனுக்குன்னு மட்டும் புரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் நான் அவனுக்கு கொடுக்கணுன்னா, கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கூடான்னு வேணால் நான் சொல்லுவேன். கொஞ்சம் லாங்குவேஜஸ் கற்றுக்கூடா, பின்னாடி உனக்கு யூஸ் ஆகும், அப்படியே இருந்துடாதுன்னு அதை வேணால் நான் சொல்கிற மாதிரி ஒன்று வரலாம் மேபி. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.